ஈத் முபாரக். நான் மார்னிங் ஏஞ்ச டைம் பார்த்திங்கன்னா 4:45 ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. இந்த டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் எப்போவுமே ஈத் வ்ளாக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பக்காவாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பக்காலாம் கிடையாது. அப்படியே ஒரு இன்ஸ்டன்ட் ஈத் செலிப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி. ஸோ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பாங்க. நானாச்சு இன்ஸ்டாமார்ட்லலாம் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எங்கள் ஊரில் வந்துட்டு வில்லேஜில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில எல்லோரும். சரி பார்த்துப்போம். அதை தவிர்த்து மெயினாக வந்துட்டு ChatGPTயில் வந்து எப்படி நமாஸ் படிக்கணும், அது எப்படி பார்க்கணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். ஓகே, எப்போவும் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மில்க் எடுத்துப்போம். மில்க் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும், எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது மில்க்கு. அண்ட் இன்னொன்று, இன்றைக்கி மில்க் கெட்டும் போகக்கூடாது. கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்லலாம் 1 or 2 years மில்க் கெட்டு போயிருக்கு. நிறைய பேர் வந்துட்டு கெட்டு போனால் ஆகாதுன்னெலாம் சொல்லுவாங்க. நான் பயந்தெல்லாம் இருக்கேன். பட் எல்லாம் நல்லா தான் வச்சுருக்காங்க. ஸோ டச் வுட். இது வந்துட்டு ஒரு மித்தா இல்லை என்னன்னு தெரியாது. பட் பயப்படாதீங்க. அப்படி கெட்டு போயிடுச்சுன்னா இன்னொரு மில்க் பாக்கெட் வாங்கிட்டு நீங்கள் இன்னொன்று ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 liters ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். மில்க் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ருமாலி சேமியா. இந்த சேமியா வச்சு தான் இன்றைக்கி குக் வந்து பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு நிறைய சேமியா டிஃப்ரென்ஸ் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த சேமியா ஆல்ரெடி காமிச்சும் இருக்கேன்னா இதை பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமான்னா இல்லை, ஒரு 60-70 rupees இருக்குமா தெரியலங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னும் தின்னாக இருக்கிறது தான் அந்த குனாஃபா சேமியான்ற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் தான் திக்காக இருக்கும். இப்போ சைமல்டேனியஸாக இன்னும் ஒரு வெசல் எடுத்துக்கிட்டேன். வெசலில் வந்து நம்ம மெய்ட் ஃபுல்லாகவே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரெடியாக இருந்தால் தான் காலையில் நமக்கு வந்து ஈஸியாகலாம் பண்ண முடியும். இல்லைனா எல்லா ஒர்க்கையும் ஒன்றா பண்ணிகிட்ருக்க முடியாது. ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரணுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது நம்மக்கிட்ட எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ தோசை பேட்டர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம அது கூட அந்த தோசை பேட்டர் கூட வந்துட்டு ஒரு 1/2 kg அரிசி மாவு அண்டு ரவை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 hourல வந்து சூப்பர் தோசை மாவு வந்து ரெடி ஆகிடும். பட் அது வந்து ரவா ரோஸ்ட் மாதிரி தான் வரும். நார்மல் தோசை மாவு மாதிரி வராது. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து தோசை மாவு இல்லைன்ற குறையெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். இப்போ நமக்கு வந்து மில்க் வந்து கொதிக்குது. நான் ஏன் இவ்வளோ 5 o'clock செய்கிறேன் அப்படின்னா, ஃபேமிலியில் லிட்டில் எமர்ஜென்சினால. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் பேர் வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்களால நம்ம வீட்டுக்கும் வர முடியாது, நம்மளால் அங்கேயும் போக முடியாது இப்போதைக்கு. ஸோ நான் செஞ்சு ரேப்பிடோ போட்டு விட்டேன்னா அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. நார்மலாகவே முஸ்லிம்ஸ் வீட்டில் வந்துட்டு பக்கத்து வீடை பார்க்க வச்சு என்றைக்குமே சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியும் இருப்பாங்க. அப்படின்னும் போது என்னோடய ரிலேஷன்ஸுன்றம்போது நான் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பிரியாணிக்கு தான் இன்னும் நல்லா வந்துட்டு பொரியணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் அதில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்வீட்டோடைய ஹீரோவே வந்து இந்த பால்கோவா தான். இது பாருங்கள், இது வந்துட்டு அன்ஸ்வீட்டன், ஸ்வீட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க இதில், வெறும் பால்கோவா தான் இருக்கும். இதை வந்துட்டு சேமியா போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நான் போட்டுட்டேன். அந்த சைடு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து தக்காளி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு இன்னொரு ஹீரோவும் இருக்காங்கங்க. இவங்க வந்து மில்க் மேட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்ன வயசுலலாம் இதை நான் அப்படியே சாப்பிட போகிறேன்னு சாப்பிட்ருவேன். எங்கள் அம்மா அதை பாதுகாக்கிறதுலையே வந்து டைம் போயிடும் அவங்களுக்கு. இப்போ வந்துட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் இல்லை டேஸ்ட் போய்டுன்றதுனால அப்படியே போட்டுடுறது. ஸோ ஒரு டின் ஃபுல்லாக போடுறோம். பயப்படாதீங்க. நம்ம 2 liters மில்க், 2 liters வாட்டர், அதுக்கப்புறம் சேமியா, சுகர், மில்க் மேட் இது எல்லாமே போடுவோம். நிறைய பேருக்கு கொடுப்போம். நியர்லி 100 members வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரேப்பிடோ போடுவோம். அவங்களுக்குலாம் ஈச் 4 பாக்ஸ் கொடுப்போம். ஸோ நிறைய பேருக்கு செய்கிறதுனால அவ்வளோ கேலரிஸான்னு கேட்டிங்கன்னா கேலரிஸ் தான். பட் நிறைய பேர் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரல்.
ஆடு அறுக்கும்போதே ஈரல் உள்ளேருந்து வெளில எடுக்கும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் நமக்கு வந்து ஸ்ப்ளீன் தனியாக இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் நமக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கிட்டு வரும்போது என்கிட்ட சொல்லிட்டாரு, ஸ்ப்ளீனை தனியாக எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு சாப்பிட்டுக்கோ, சரியா, இதில் போடாதுன்னாரு. ஓகே, அவர் சொன்னதுக்காக இதை நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோம். நான் ஆல்ரெடி ஸ்ப்ளீன் தனியாக எப்படி செய்யணும்னு பக்ரீத் vlogல போட்டிருப்பேன். பட் இது வந்து பெரிய ஸ்ப்ளீனுங்க. இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே இதுதாங்க பெரிய ஸ்ப்ளீன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லிவரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கைப்பிடி ஃபுல்லாக உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் போட்டுக்கோங்க. என்னது இது? இது வந்துட்டு ஏதோ வெசல் போலங்க, பிளட் வெசல் போல். கண்டுபிடிக்க முடியல, எல்லோ கலரில் இருக்கா, என்ன கலர் இது? ஓகே, நம்ம மஞ்சள் வர போட்டுட்டோம். ஸோ அது என்ன கலர்னு கூட நமக்கு தெரியல. இது வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லை. பட் அங்கிள் வாங்கிட்டு வரும்போதே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார். நான் யூஸ்வலாக நானே தான் க்ளீன் பண்ணுவேன். க்ளீனிங் வீடியோவுமே நான் போட்டிருப்பேன் பக்ரீத் vlogல. பட் இப்போ வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹார்ட் கூட இருக்குது பாருங்கள். முன்னாடிலாம் கிட்னியும் சேர்த்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தான் கொடுக்குறதில்ல. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கலரே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பிளட்டெல்லாம் போயிட்டு. இப்போ நம்ம வந்து அந்த சமைச்சிட்டு இருந்தோம்ல, அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அண்டு உப்பு எல்லாம் போட்டிருந்தோம்ல, அதில் நம்ம போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம பிரிக்காமல் போடக்கூடாதுங்க. எதுக்குன்னா, என்னோடய பெரியம்மாங்களாம் இந்த வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ இப்படி பண்ணுற, இப்படியே நாங்கள் உனக்கு சொல்லி கொடுத்தோம், சின்ன வயசுலேருந்து எங்களை பார்த்துட்டு தானே இருக்க, ஒரு நாள் வந்து நாங்கள் பண்ணுறதை எடுத்து போடுன்னு திட்டுறாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியே நான் பண்ணுறேன். கீ, அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை. முந்திரி கொஞ்சம் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் திராட்சை வந்து உப்ப ஆரம்பிக்கும், நல்லா பலூன் மாதிரி வரும். ஸோ பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை எடுத்து பாலில் ஊற்றணும். நம்ம செஞ்சுருக்க பாயாசமில் பார்த்து ஊற்றணும். ரொம்ப கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றுங்க, கெட்டு போயிடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே கெட்டு போனால் கூட பரவாயில்ல. கெட்டு போகிறது இன் சென்ஸ் திரியிறது, சரிங்களா? திரிஞ்சாலுமே எதுவும் இல்லை. நம்ம பன்னீர்லாம் திரிச்சு தான் சாப்பிட்றோம். ஏதாவது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி சாப்பிடக்கூடாது, கட்டுக்கு நல்லது கிடையாது. பட் இந்த ஸ்டேஜ்லலாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்க. பிகாஸ் இதை நான் செய்கிறதுக்கே வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது பார்த்து செய்யுங்க. ஸோ நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம், நல்லாவும் வந்துருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக 6 o'clock. நம்ம எந்த டைமுக்கு வந்துடணும்? 4:45. ஸோ 1 hour 20 minutes கிட்ட நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஹவுஸ் ஓனரோட மேங்கோ ட்ரீ. ஆக்சுவலி நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அதை. நான் வடுமாங்க ஊறுகாய் வீடியோலாம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து எடுத்துக்கலாம். பூனை நம்ம செய்கிறது வந்து இவனுக்கும் சேர்த்து தாங்க செய்வோம். இவன் இன்னும் 2 கேட் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மில்க் மேட் எல்லாமே போட்டிருக்கோம்ல, அதனால் அதை பார்த்துட்டு சுகர் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முஸ்லிம்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கெஸ்ட்டு, ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, கேட்டு டாகுக்கும் சேர்த்து செய்வோங்க. இப்போ பிரியாணி செஞ்சால் இன்றைக்கி வந்துட்டு ரம்ஜானில் நான் அவங்களுக்குமே நாங்கள் கொடுப்போம். அண்டு ஸோ பார்த்திங்கன்னா ஷீர்குர்மா வந்து நம்ம வந்து பூனைக்குமே ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அதுங்க ஷீர்குர்மா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க. வருஷத்தில் ஒரு வாட்டின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடமோ என்னமோ, நம்ம ஷீர்குர்மா செஞ்சோனாலே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பாயாசம்லாம் கேட்கலாம் போட்டு பாருங்கள், ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து தோசை செய்கிறோம். இந்த டைம்காச்சும் நம்ம கொஞ்சம் இட்லி மாவு போட்டிருந்துருக்கலாம். நான் இப்போ தான் அதை யோசிக்கிறேன். பட் தோசை நல்லா தாங்க வந்துச்சு. பிகாஸ் 6:15 நான் 6:05 ஆரம்பித்தேன் தோசை சுட. ½ an hour தான் தோசை சுடுறதுக்கு நான் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருந்தேன். அதே போல் ½ an hourல தோசை செஞ்சு நான் பேக்கும் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறேன். என்னால் லஞ்சுக்கு அவங்களுக்கு தனியாக அனுப்ப முடியாது, கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருக்கும். ஸோ நான் மார்னிங்கே வந்து பிரியாணி செய்கிறேன். ஸோ 6:25 பிரியாணி செய்கிற டைம். ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய். அண்ட் இது வந்து டோட்டலாக வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் பிரியாணிங்க.
எங்கள் ஊரில் கொஞ்சம் கில்லி பிரியாணி கிடையாது, பட் கில்லி பிரியாணி மாதிரி இருந்தால் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஆயில், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்ட் வெங்காயம். வெள்ளூர். ஸோ வெள்ளூரில் வந்துட்டு கொஞ்சம் மசாலா ரொம்ப அதிகமாக இருக்கும் பிரியாணியில். அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன். இப்போ வந்து சிக்கன் கிடச்சிருச்சு. மார்னிங் எங்களுக்கு மட்டன் கிடைக்கல. சிக்கன் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சள் போட்டு ஊற வச்சாச்சு. நமக்கு ஈரல் குழம்பு நல்லாவே வந்துருச்சு. இது வந்து புது வீடு, எதிர்க்கவே ஜன்னல் இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அது காற்று வந்து நம்ம ஃபோன் கிட்டேயே அடிச்சிட்ருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு பிகினிங் யூடியூபரா, பேசிக் யூடியூபர். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து பெப்பர் போடுறோம் அண்ட் கொரியாண்டர் பவுடர் போடுறோம். கொரியாண்டர் போடுறோம். அதோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது பிரியாணிக்கு வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து சிக்கன் வெந்தது சிக்கன் ஊறினது போதும். அதை வாஷ் பண்ணி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. நம்ம சென்னை ஸ்டைல் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம வந்து பொரிய விடுவோம், நல்லா கேரமலைஸ் பண்ணிவிடுவோம் ஆனியனை. இதில் வந்துட்டு தக்காளி, புதினா, கொத்தமல்லி நிறைய போடணும். நார்மலாக போடுறத விட நிறைய போடுவோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்ல ஒரு 2 கப் ஃபுல்லாக போடுவோம். நல்ல மசாலா செம்மையாக இருக்கும். பிரியாணி சாப்பிடும்போதே அவ்வளோ மசாலா ஃபில்டாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் இதில் நல்ல உப்பு போடணும். உப்பு எப்போவுமே டேஸ்ட் பண்ணும்போது சாப்பாட்டில் எப்படி டேஸ்ட் பண்ணணுன்னா, இந்த தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் டேஸ்ட் பண்ணிடணும். அப்போ நல்லா உரைக்கணும். இவ்வளோ உப்பான்ற மாதிரி இருக்கணும். அண்ட் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம வந்துட்டு சிக்கன் போட்டுருவோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் ஃபுல்லாக மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இது கூட நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கர்டு அண்ட் லெமன் மட்டும் போடுவேன். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/2 kg ரைஸ், 1 kg சிக்கன். நல்லா ஒரு 1/2 an hour விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வருங்க இது. நல்லா ஒரு கப் ஃபுல்லாக கர்ட் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு 1/2 லெமன். இப்போ வந்து அரிசி 1/2 kg அரிசி 10 minutes ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட், ஈத்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நமாஸ் படிக்கிறப்போ வந்துட்டு மெஹந்தி போட்டிருக்கணும். பட் நாங்கள் எல்லாருமே வந்து நேற்று ரீச் ஆனதே ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆனோம் வீட்டுக்கு. நானும் சரி, ஊருக்கு போன எங்கள் ஹோல் ரிலேஷன்ஸ் எல்லாருமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் மெஹந்தி வச்சுருப்பான்னு தெரியல. பட் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் மெஹந்தி கிடச்சிருச்சு. வரும்போதே வர வழியிலே வாங்கியாச்சு. 140க்கு வருதுன்னு நினைக்கிறேன். பட் உட்காந்து போடுற அளவுக்கு வருமானு எனக்கு தெரியல. உட்காந்து போட்டால் கூட ஒரு 1/2 an hour போட்டுற முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம 10 minutes தாங்க மெஹந்திக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். 10 minutesக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணவே போகிறதில்ல. அதாவது இதெல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு மெஹந்தி அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes தான் வைக்கவே போகிறோம். நமக்கு அதுக்கு மேலே டைம் கிடையாது. ஆக்சுவலி இது ஒட்டுறப்போ நல்லாயிருக்கு. மெஹந்தி எப்படி வரும்ன்றது எனக்கு போடுற வரைக்கும் ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, நீங்கள் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் போல். இது ஜஸ்ட் காஞ்சாலே போதும். இந்த டிசைன்லாம் எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. ஸ்ப்ரெட் பண்ணுறதையுமே ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இன்னொருத்தவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது ரொம்ப நல்லாவே வரும்னு போலங்க. நம்ம கையை கொஞ்சம் ஷேக் பண்ணாமலாம் வச்சோன்னா உண்மையாகவே இது ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்டுக்குமே பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்டில் ஆல்ரெடி மெஹந்தி போட்டிருக்கோம், நம்ம வாஷ் பண்ணல. நம்ம லெஃப்ட் ஹேண்டுக்கு 10 minutes, ரைட் ஹேண்டுக்கு 10 minutesலாம் வைக்கல. நம்ம டோட்டலாகவே வந்துட்டு 10 minutesல 2 ஹேண்டுமே வைக்கிறோம். அப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், இதை ஒட்டினதே இப்படி இருக்குது.
ஓகே, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோங்க ரைட் ஹேண்டுக்கு. நம்ம கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். நமக்கு அது பெருசாக வரல. நம்ம தனியாக பண்ணுறோம். மேபி கூட இன்னொருத்தவங்க இருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, இப்போ டைம் வந்து நியர்லி 8:10 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணிடலாம். காய கூட இல்லை, பட் இருந்தாலும் வாஷ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸில் இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். நான் உங்களுக்கு அப்புறமும் காமிக்கிறேன் பாருங்கள். ஈவினிங்குள்ளே இது நல்லாவே வந்து செவந்துடும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரே வந்துடும். நம்ம ஒரு ½ அன் ஹவரில் வச்சுருந்தா இந்த டைமே ரொம்ப நல்லா வந்திருக்கும். ரைட் ஹேண்ட் கொஞ்சம் வரல, பிகாஸ் நம்ம அப்ளை பண்ணதே ஒழுங்காக பண்ணல. நம்ம மேலே தான் மிஸ்டேக். ஸ்டிக்கர் ஓகே தான். ஸ்டிக்கர் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் உண்மையாகவே நல்லா வரும். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். ஒரு 25 மினிட்ஸில் வந்துட்டு பிரியாணியோட மசாலா இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஸ்மெல்லும் வந்துருச்சு. நல்லா காட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ வந்துட்டு அரிசியுமே வந்துட்டு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. 10 to 15 மினிட்ஸே ஊறிடுச்சு. இப்போ அரிசியை வந்துட்டு இந்த கொதி தண்ணியில் போட்டுருவோம். நல்லா பிஸ்மில்லா சொல்லி போடணும்னு சொல்லுவாங்க. அது பண்ணோன்னா உண்மையாகவே வந்து பிரியாணி ரொம்ப நல்லா வரும். எதுனாலுமே பிஸ்மில்லா சொல்லி செய்வோங்க. முட்டை உடைக்கிறது கூட அப்படி தான் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு 100 பேக்ஸ் பண்ணுவோங்க. அண்ட் பிரியாணியுமே வந்துட்டு சரி ஆக போகுது. தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் தம் விட்டோன்னா அரிசி வந்து நல்லா வந்துடும். அண்ட் நம்ம பேக் பண்ணி கொடுக்க போகிறவங்க மதியம் தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் நல்லாவே வந்து உதிரியாக வந்துடும். அண்ட் எங்களோட டேஸ்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், உங்களுக்கு ஈத் ப்ரேயர் பண்ண தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எப்படி பண்ணணுன்ற ஸ்டெப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோடய கை பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் செவந்திருக்கு. ஈவினிங் போக போக இன்னும் நல்லாவே செவந்துடும். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி ஈத் ப்ரேயர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அது வந்து கொடுத்துருவோங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2 ரக்காத் நமாஸ் பண்ணணும். அண்டு ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் வந்து எத்தனை வாட்டி அல்லாஹு அக்பர் சொல்லணும், தக்பீர் சொல்லணும். 2வது ரக்காத்தில் வந்துட்டு எத்தனை வாட்டி, ஃபஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 3 + 1 4. ஸோ மொத்தம் 3 + 4 7. சரிங்களா? அது கூட வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லும். இப்போது உங்களுக்கு வந்து அதுவுமே பத்தலை, உங்களுக்கு அதுவுமே வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் அதுக்கிட்ட. ஓகேவா? நான் வந்துட்டு ஈதுல் ஃபித்ர் ப்ரேயர் ஃபார் உமன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபீமேல் எப்படி நமாஸ் படிக்கணுன்றது வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ரக்காத், இதுலேயுமே ஃபஸ்ட் ரக்காத் மென்னுக்கும் ஃபீமேலுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் இதில் மெயினாக போட்டது வந்து நம்ம வந்து சென்ட் போடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அண்ட் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நமாஸ் பண்ணணுன்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு நமாஸே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கேட்டாலுமே அது வந்து கொடுக்கும். சூறாலேருந்து எல்லாமே கொடுக்கும். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு பெரிய சூறா வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா தக்பீர் இருக்குல்ல, அதை நான் ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ ChatGPT வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது பாதி தான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஃபைனல் செட்டிங் இருக்குது தெரியுமா, எனக்கு அது வந்து ஒரு லைன் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேட்டிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ நான் அது ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு கேட்டிருந்தேன். அது ஃபுல்லாக வந்து வந்துருச்சு. எதுனாலுமே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக போடணும். கிளிப்ஸில் இருந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அண்ட் ஜிகு ட்ரெஸ் போடணுன்னு வாங்குங்க. நமக்குலாம் காட்டன் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம ஷால் மட்டும் ஜிகுன்னு வாங்குறது. ஸோ இப்போ பாருங்கள் பிரியாணி. எங்கள் மாமாவுக்கு இப்படி தான் பிடிக்கும். ஸோ நான் இப்படி அனுப்புனதான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சென்னை பிரியாணிலாம் கொடுத்தா என்னது இதுன்னு கேட்டுருவாங்க.
ஸோ வெள்ளரிக்காய், வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா இதை போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு தயிர் போடணும். பட் கொஞ்சம் சால்ட்டு ஸ்வீட் எல்லாமே வந்து கம்மி பண்ணிட்டோம் எல்லாருமே, ஆனால் லைட்டாக போட்டிருக்கு. இப்போ செய்கிறது பூராவே வந்துட்டு கொடுத்து அனுப்புறதுக்கு தான். பேக்கும் பண்ணியாச்சு அண்ட் நம்ம ரேப்பிடோ அண்ணாக்கிட்டையும் கொடுத்தாச்சு. அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம அங்கிள் எடுத்துகிட்டு போய் ரேப்பிடோ அண்ணாக்கிட்ட கொடுத்துட்டாரு. இவங்க நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். ஷீர் குருமா கூட பூரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சாஃப்டாக செய்யணும் பூரி, கிறிஸ்பியாக செய்யக்கூடாது. அண்ட் ஈரல் கிரேவி கூட தோசை வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.